ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ். இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணி தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி ஒரு கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கேரளா டிஷ். மலையாளத்துல இத மத்தங்கா வன்பயிர் எரிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் அது மாதிரி வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்ப குவிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மஞ்சள் பூசணி இது மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு இது ஒரு 150 கிராம் இருக்கும் எடுத்திருக்கிறது. இது போல கட் பண்ணி தனியா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கணும். இப்ப இது 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த தட்டைப்பயிறு. சப்போஸ் நீங்க லஞ்சுக்கு ரெடி பண்றீங்க அப்படின்னா காலையில ஒரு 6-6:30 நம்ம ஊற போட்டா லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே போல நைட்டுக்குன்னா அந்த ஒரு 4 மணி நேரம் ஊறுனா போதும். இப்ப ஊறின தட்டைப்பயிறு குக்கர்ல போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் அது கூட கல்லுப்பு சேர்த்து அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி குக்கர் ஒரு 4 விசில் நம்ம வச்சு எடுக்கணும். சோ குக்கர் 4 விசில் வச்சு எடுக்கலாம். நம்ம இப்ப 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்றோம். இப்ப தட்டைப்பயிறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில எடுத்து லைட்டா நசுக்குனா அது நசுங்குற அளவு வெந்திருக்கும். இந்த அளவு நமக்கு வெந்தா போதும். ஏன்னா இப்ப இந்த வெந்த தட்டைப்பயிறு கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காவையும் சேர்த்து திரும்பவும் நம்ம குக் பண்ண போறோம். அதனாலதான் ரொம்ப குழைய விட்டுற வேண்டாம். நம்ம இந்த தட்டைப்பயிறு தண்ணிய கீழே ஊத்த வேண்டாம். நம்ம அந்த தண்ணியோடய நம்ம பூசணிக்காவை சேர்த்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் குழையிற அளவு நமக்கு பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். அந்த அளவு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் நீங்க திரும்ப குக்கர் மூடி ஒரு விசில் கூட போடலாம். நான் ஒரு சும்மா குக்கர் மூடியே க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. நசுங்குனா நல்லா நசுங்குது. இந்த அளவு வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் இது குக் ஆகட்டும். சோ இதுக்கு இடையில 1 கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் தேங்காயில பாதி கப் தேங்காவை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். அது கூடவே பாதி கப் தேங்காய் மட்டும் மிக்சர் ஜார்ல போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1 டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தட்டைப்பயிரும் பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சோ இல்ல ஒரு ஸ்மாஷர் வச்சோ நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். சோ இந்த டைம் கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்ப இந்த தட்டைப்பயிறு பூசணிக்காவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இதை குக் பண்ணலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இப்ப 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு இடையில இந்த 1/2 கப் மீதி தேங்காய் இருக்குல்ல, அதை நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே ட்ரையா நல்லா இது போல அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்லா குக் ஆயிருக்கு. நமக்கு பூசணிக்காய் தேங்காய் அந்த தேங்காய் பூசணிக்காய் தட்டைப்பயிரோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த டைம்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நமக்கு இன்கேஸ் நம்ம டேஸ்டுக்கு ஏதாவது கம்மியா இருக்குன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதுல நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காயவும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர்ல ஆனதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம்ல ட்ரை தேங்காய், அதை போட்டு இந்த தேங்காய் கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். அதுவரை நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். தேங்காய் போட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் சீக்கிரமா கருகி போயிரும். சோ அதனால இதை கோல்டன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுட்டு இருக்கணும்.
ஸோ தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அந்த தேங்காய் கலர் மாற மாற சீக்கிரமா அது வந்து ரொம்ப அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால ஃப்ரீக்வெண்டா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். தேங்காய் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். தேங்காய் கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை லோ ஃபிளேம்ல நம்ம வந்து குக் பண்ணி விடலாம். ஏன்னா இது ரொம்ப நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா சீக்கிரமாவே இது வந்து திக்காயிரும், கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த தேங்காய் நம்ம தாளிச்சதெல்லாம் இது கூட மிக்ஸ் ஆகிற அளவு 2 நிமிஷம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சூடா வந்து நம்ம ஒயிட் ரைஸோட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்ததுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.